விஸ்டம் பெபிள்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதின த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது அதனோட செகண்ட் பார்ட்டான மிரக்கிள்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட் புக் பத்தி. ஆழ் மனசை இன்னும் டீடைல்டா புரிஞ்சுக்க இந்த வீடியோ ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆழ் மனசை வச்சு எப்படி தீக்கலாங்கிறதையும் சொல்ல போகுது. ரெண்டு புக்குமே பேஸ் பண்ணிருக்கிறது ஒரே தியரியை வச்சுதான். அது என்னன்னா, சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரை ஃபுல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சா வாழ்க்கையில பல மிரக்கிள்ஸை சாதாரணமா நிகழ்த்தலாம். அதுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்க 7 பாடங்களை புரிஞ்சுக்கோங்க. விஸ்டம் பெபிள்ஸ் குடும்பத்துக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி இணைஞ்சுக்கோங்க. How your mind works. மனுஷனுக்கு என்னதான் ஒரு மூளை இருந்தாலும் அது செய்யக்கூடியது 2 ஃபங்க்ஷன்ஸ்னு ஆத்தர் சொல்றாங்க. அதுல ஒண்ணு அப்ஜெக்டிவ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லலாம். லாஜிக்கை பொறுத்து வேலை செய்யறது, எல்லா சென்சஸையும் யூஸ் பண்ணி ரொம்ப யோசிக்கும். இன்னொன்னு சப்ஜெக்டிவ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லலாம். இமோஷன்ஸையும் உள்ளுணர்வையும் பேஸ் பண்ணி வேலை செய்யறது, லாஜிக்கலா அதுக்கு யோசிக்க தெரியாது. ஸோ கான்ஷியஸ் மைண்டுங்கிற கேப்டன் மூலமா முன்னாடியே ஃபார்ம் ஆன நம்பிக்கைகளை பேஸ் பண்ணி என்ன ஆர்டர் கொடுத்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். உதாரணத்துக்கு, எனக்கு புக் படிக்க பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தா என்னைக்குமே சும்மா கூட புக்கை கையில தொட மாட்டோம். ஏன்னா அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. அந்த இடத்துல சப்கான்ஷியஸ் மைண்ட் டாமினேட் பண்ணுது. ஒரு மைண்ட் வேலை செய்யறப்போ இன்னொரு மைண்ட் கம்மியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். அதனாலதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதனோட முக்கியமான உடல் ரீதியான உள்ள ரீதியான வேலைகளை கான்ஷியஸ் மைண்ட் தலையிடாத டைமான இரவு நேரத்துல செய்து. The subconscious mind and health. யூனிவர்ஸோட ஒரே ஹீலிங் பிரின்சிபல் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஹீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது நம்பிக்கை. இதை ரெண்டையும் யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. உடம்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிரும், சீக்கிரமா சரியாயிரும்னு முழுசா நம்புங்க. அதுக்குதான் அஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அப்போ அதை சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பி கான்ஷியஸ் மைண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். நம்ம நம்பிக்கை பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ மைண்ட் நிச்சயமா அதை அவ்வளோ சீக்கிரம் நடத்தி கொடுக்கும். பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்ல பார்த்த மிரக்கல் மேன் ஞாபகம் இருக்குல்ல? துயரமான விபத்துல இருந்து ஆழ்மனசு இருந்த நம்பிக்கை காரணமா அவ்வளோ சீக்கிரமா அவர் மீண்டு வந்தாரு. த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் அடிக்ஷன். நமக்கு இருக்க எந்த ஒரு அடிக்ஷனுமே ஒரு செயின் ஆஃப் ஹேபிட்ஸ்னால தான். அதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு அடிக்ஷனை ஓவர் கம் பண்றதுக்கு மைண்ட் திரும்ப உங்க கண்ட்ரோலுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். மைண்ட் ஆட்டோ பைலட்ல இல்லாம உங்க கண்ட்ரோலுக்கு வரணும்னா நீங்க நினைச்ச எதுவும் செய்ய முடியும்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். அத சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு என்ன 3 ஸ்டெப்ஸ்ல சொல்லலாம்னா, பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் ஈஸியா நம்பக்கூடிய சொல்யூஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரச்சனை முடிஞ்சிட்ட மாதிரி மனசார உணருங்க. ஏன்னா எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்னு நமக்கு தெரியும்ல. டெய்லியும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழற மாதிரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அதை ரசிக்கிற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணுங்க. த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் வெல்த். உங்க எக்கனாமிக் ஹெல்த்காக உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் இருக்கிறது அவசியம். அப்படி இல்லைன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். பணத்தை பத்தின தவறான எண்ணம். பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு எல்லாம். இந்த எண்ணத்தை மாத்துங்க. நம்பிக்கையின்மை. உங்களுக்கு பணம் தேவை, பணக்காரன் ஆணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதை முழுசா நம்ப மாட்டீங்க. நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொன்னா ஆழ் மனசு நம்பாது. என்னோட பொருளாதார நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மேம்பட்டு வருது, அதுக்கு தேவையான உழைப்பை நான் போடுறேன்னு சொன்னா இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஆழ் மனசு கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சு அதுக்கேத்த மாதிரி செயல்படும். த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ். இப்ப நீங்க மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பவரை வச்சு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. எப்பவுமே நம்ம பவரை வச்சு நம்மள தான் மெருகேத்திக்க முடியும். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த நிலைமை வராம இருக்கிறதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி கரெக்டான பார்ட்னரை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ்டா உட்காந்தோ படுத்தோ ஆழ்மனசு கூட பேசுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பார்ட்னர் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த குணங்கள் இருக்க ஒருத்தரை நீங்க ஈர்க்கிறதா சொல்லுங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆக ஆக
இந்த குவாலிட்டிஸ் இல்லாத நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் அவங்கள உங்க மனசுக்கு பிடிக்காது. The subconscious mind and guidance. ஒரு சில நேரங்கள்ல காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைச்சிட்டு படுப்போம். ஆனா அலாமே அடிக்கலனாலும் கரெக்டா முழிச்சிருவோம். அது எப்படின்னா, நீங்க தூக்க கலக்கத்துல கொடுத்த ஆர்டரை சப்கான்ஷியஸ் மைண்ட் பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். நமக்கு வேணுங்கிற வழிகாட்டுதலையும் ஆழ்மனசு கிட்ட இருந்து இப்படிதான் வாங்கணும். ஏன்னா ஆழ்மனசு நம்ம சொல்றத அப்படியே ஃபாலோ மட்டும் பண்ணாது, அதனால பெஸ்டான சொல்யூஷன்ஸையும் தர முடியும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறதுன்னே தெரியாம நிறைய வாட்டி ஒரு இடத்துல ஸ்டக்கா இருக்க மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி நேரங்கள்ல தூங்குறதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி நிம்மதியா ஃபீல் பண்ணி அந்த தாட்ஸோடைய தூங்கினா நைட் கனவுலையோ இல்ல அடுத்த நாள் வேற நிகழ்வு மூலமாவோ நிச்சயமா அதுக்கு பதில் கிடைக்கும்னு இந்த வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுல பாருங்க. The subconscious mind and fear. இமர்சன் சொல்லிருக்காங்க, do the thing you fear and the death of fear is certain. அப்படின்னா நம்ம எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்காம அதை தாண்டி தயங்குற விஷயங்களையும் செய்யணும். அதை நிஜத்துல தான் ஃபர்ஸ்ட் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை செய்யற மாதிரி முதல்ல விஷுவலைஸ் பண்ணி அதுல சக்சீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது மேல இருக்க பயம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி அதை செய்யறதுக்கு மனசளவுலயும் நீங்க ரெடியா இருப்பீங்க. ஆத்தர் ஒரு ஃபேமஸ் சிங்கரோட எக்ஸாம்பிள் தராங்க. அவங்களுக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு செம்ம பயமா. அவங்களுக்கு ஆத்தர் சொன்ன டெக்னிக், ஒரு நாளுக்கு 3 வாட்டி நான் ரொம்ப நல்லா பாடுறேன், எல்லாரும் முன்னாடியும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அப்ளாஸ் வாங்குறேன்னு அஃபர்மேஷன் சொல்லிட்டு அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஹாப்பியா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ண ஒரு வாரத்திலேயே அவங்க ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆகி ஃபேமஸான சிங்கரும் ஆயிட்டாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி கான்ஷியஸ் மைண்ட் டயர்ட் ஆகி சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபுல்லா ஆக்டிவா இருக்க அந்த டைம்ல நீங்க என்ன சஜஷன் சொன்னாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே ஏத்துக்கும். அந்த பொண்ணான டைமை உங்க பெனிஃபிட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும்னு முழுசா நம்புங்க. இதை ஃபாலோ பண்ணா லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைச்சா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோல தெரிஞ்சிட்ட எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்ததுன்னு எங்கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.